நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்துள்ள இந்த நூற்றாண்டிலும் பல ஆண்டுகளாக மின்சாரம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடைக்காமல் ஒரு ஊர் இருளில் மூழ்கி இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம். அந்த ஊர் எங்கு அமைந்துள்ளது, அந்த ஊர் மக்களின் கோரிக்கை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலே தமிழ்நாடுதான் வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பதாக பலரும் மார்தட்டிக் கொள்கிறார்கள். பல ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமைகளே மறுக்கப்பட்டு ஆளுகின்ற ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் இந்த ஊர் அவர்களின் பெருமைகளை உடைத்து சுக்குநூறாக்குகிறது. மதுரை நகரின் மையப்பகுதியில் 8 ஏக்கர் 13 சென்ட் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது வண்டியூர் தீர்த்தக்காடு. 1979ஆம் ஆண்டு 359 ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு அனுமந்த பட்டா வழங்கப்பட்டு வீடு கட்டித் தருவதாக அன்றைய அரசு கூறியது. ஆனால் குடியிருப்புகள் கட்டித்தரப்படாததால் மக்களே கொட்டகை அமைத்து வசிக்கத் தொடங்கினர். காலப்போக்கில் குடும்பங்களின் எண்ணிக்கை 600 ஆகி தற்போது 2500 மக்கள் இப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். இதுவரை அப்பகுதிக்கு மின்சாரம் இணைப்பு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த எந்த கட்சிகளும் செய்து கொடுக்கவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்கள் வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு. ஒரு வசதியும் இல்லை. பட்டா கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அந்த வசதியும் இந்த பட்டா கொண்டு கொடுத்துருக்கோமே, திருப்பி அந்த பட்டா வந்தால் வீடு வாசல் கட்டுவாங்க கொள்ளுவாங்கன்னு இருக்கிற பட்டா கொண்டு அங்கே கொடுத்தோம். அதுக்கும் ஒன்றும் பதில் வரல. எங்களுக்கு இருட்டுக்குள்ளே கடந்து நாங்கள் சாகுறோம் சாமி. இப்போ என்ன கேட்குறோம், லைட்டு வேணும். இந்த கொடுத்த பட்டாவுக்கு எங்களுக்கு பதில் வேணும். எங்களுக்கு தெரு லைட்டு வேணும். இதுதான் வசதி. தண்ணி வசதி ஏழை மக்கள் அப்படி போட்டு கொள்றாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் கேட்டு வந்துடுறாங்க கரெக்டாக. எப்படி போடுறது சாமி? இது ஓட்டு கேட்டு வரவங்க செஞ்சுருவோம் வச்சுருவோம், இந்த வருஷம் செஞ்சுருவோம்னு சொல்கிறாங்க. ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. கரண்ட் வசதி இல்லை. இது வெளியே தடவை போகிறதுக்கு எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. கழிப்பறை வசதி வேணும், தண்ணி வசதி வேணும். எங்களுக்கு நல்லபடியாக தண்ணி வசதி வேணும், எங்களுக்கு கழிப்பறை வசதி வேணும். எங்களுக்கு இருக்க முடியலை. பாம்பு ஓட்டை வந்தாலும் பூச்சி ஓட்டை வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் கண்ணு சரியாக தெரியாது சாமி. எப்படி இருக்கேன்றது எனக்கே தெரியல. அப்படி இருக்க தங்கள் சக்திக்கு முடிந்தவரை அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் என பலரை சந்தித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர். பட்டா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படியும் 40 வருஷம் ஆச்சு. அதுக்கு இப்போ எந்த முடிவும் இல்லாமல் இருக்கும். கரண்ட் கிடையாது, தண்ணி இல்லை. தண்ணி எடுக்க போனால் 5 ரூபா 10 ரூபா. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை. வேற என்ன சந்திக்க போகிறோன்னு சொல்லி எங்களுக்கே தெரியாமல் இருக்கு. எல்லா கட்சிக்காரர்கிட்டையும் மோதி பார்த்துட்டோம். மோதி பார்த்து எதுவுமே இன்னும் நாளைக்கு வரேன் இந்த வார்த்தை தான். வேறு எந்த இதுவும் இல்லை. இன்னும் ஓட்டு கேட்க வருவாங்க. நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் செஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. ஓட்டே போட மாட்டோம். அன்றைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அனுமந்த பட்டா செல்லாது என்றும், புதிய பட்டா இருந்தால் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என அதிகாரிகள் கூற தங்களுக்கு புதிய மனைப்பட்டா கேட்டு மனு அளித்தனர். இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீர்த்தக்காடு பகுதியைச் சேர்ந்த 60 பேருக்கு பட்டா வழங்கினார். பட்டா கிடைத்துவிட்டது, இனி தங்கள் பகுதிக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் இந்த பட்டாவை வைத்து எந்த வசதிகளும் செய்து கொடுக்க முடியாது என்று அதிகாரிகள் தெரிவித்ததாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஆட்சி வந்தாலுமே இங்க இருக்க மக்களுக்கு எங்களோட குறைகளை தீர்க்க மாட்டாங்க. அதனால நீ எந்த ஒரு அரசை நாங்கள் நம்புற மாதிரி இல்லை. எங்களுக்கு அடிப்படை வசதி மீதி இருக்கிற 200 பேர்கிட்ட பட்டா கொடு என்னைக்கு நீங்கள் செய்கிறாங்களோ அதுவரை நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி மக்கள் முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எல்லா அரசும் உறுதிமொழி கொடுக்குறாங்க, அதை நாங்கள் இனிமேல் நம்புகிற மாதிரி இல்லை சார்.
அதனால் நாங்கள் வந்து தமிழக முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நடக்க போகிற எலெக்ஷனுக்குள்ளே வந்து இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் எங்களோட ஓட்டு போடுவோம் சார். கொசு அப்பான்னு அப்பது ஒத்தையிலையும் படுக்க முடியாது. 3 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிடுவோம். இங்கே 3 பேர். எங்களுக்கு கரண்ட் வசதி வேணும், இந்த ரோட்டு வசதி வேணும், தண்ணி, பாத்ரூம் எங்களுக்கு முக்கியம். அதே சாமி வேணும் கொடுத்துருக்குறோம், ஒன்றும் வரல. ஏன் செய்ய மாட்டாங்க? அதுதான் ஏன்றதே தெரியலையே சாமி. பட்டா கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? பட்டா கொடுக்கல, இன்னும் எனக்கெல்லாம் இன்னும் கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, அடிப்படை வசதி இல்லாததால் கல்வி கற்க முடியாமல் பள்ளி மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சொல்லனா துயரம். காசு கொடுத்தால்தான் குடிநீர் கூட கிடைப்பதாகவும், கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நாங்கள் அடிப்படை வசதி கேட்டு 50 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் கூறுகிறார்கள். வீடுகளை கட்டுங்கள், மின்சார வசதி செய்து தருகிறோம் என அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஏராளமான குடும்பத்தினர் கடன்களை பெற்று வீடுகளை கட்டி உள்ளனர். ஆனால் ஆண்டுகள் பல ஆகியும் தற்போது வரை மின்சார வசதி கிடைக்கவில்லை. 50 ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை தீர்த்தக்காடு வந்து சென்றாலும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை எனவும், 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் எனவும் இப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். கரண்ட் வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. இங்கே வந்து நாங்கள் காலையில் படித்தாதான், நைட்டெல்லாம் படிக்க முடியாது. இங்கே நிறைய கொசுலாம் வந்து கடிக்குது. அதனால வந்து நாங்கள் நைட்டு படிக்கும் போது மெழுகுத்திரி வச்சு தான் நாங்கள் படிக்கிறோம். இங்கே தண்ணி வசதி இல்லை, கரண்ட்டு வசதி இல்லை. நாங்கள் வந்து படிக்க முடியல. நைட்டு நாங்கள் மெழுகுதிரியை வச்சு தான் படிக்கிறோம். காலையிலே படித்தா தான் நாங்கள் பார்த்தா இங்கே போகவே முடியாது நைட்டு. அதனால் லைட்டு, இந்த செல் லைட்டை வச்சு தான் போவோம். நான் காலையிலே நைட்டே செல் லைட்டை வச்சு படித்து எழுதிடுவோம். அரசு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா இப்போ நைட்டில் போனால் உங்களுக்கு கொசு கடி இதெல்லாம் தூக்கம் வருமா? தூக்கம்லாம் வரும்? அவ்வளோவா வராது. கரண்ட் வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, படிக்க முடியல. நைட்டு விளக்கேற்றிட்டு படிக்க முடியுது. இப்போ நைட்டில் ஏதாவது பாத்ரூம் வருது, ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுவீங்க? காட்டுக்குள்ள பயமாக இருக்கும்ல? இப்போ லைட்டு, செல் லைட்டு வச்சுருங்க. தூங்கலாம் முடியுதா? நைட் நல்லா படுத்தோட தூங்க முடியுதா ஓரளவு? ஏன் தூங்க முடியல? கொசு கடி இருக்கு. நீதிமன்றங்களின் தீர்ப்பு இருந்தும், அரசு கொடுத்த பட்டா இருந்தும், இப்பகுதி மக்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமைகளை கொடுக்க அரசையும் அதிகாரிகளையும் தடுப்பது எது என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கோரிக்கை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் திருப்பதி மற்றும் முதன்மை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.